பாவம் மனசுல ஏகப்பட்ட கவலை. யார்கிட்டயும் பேசுறதும் இல்ல, சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. அவங்க எங்கேயும் போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. தரையில தான் படுத்து தூங்குறாங்க. அவங்க எங்கேயும் போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. தரையில தான் படுத்து தூங்குறாங்க. அசார், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம். குட் நைட். பிரசாத், அந்த லால் சௌக்ல இருக்கிற ஆசிரமத்துக்கு 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருங்க. அம்மா பேர்ல. லால் சௌக்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மரியாதை தெரியாத பொண்ணு என்ன டென்ஷன் ஆக்கிட்டா. பத்தாததுக்கு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு சுத்திட்டு தெரியுறா. சாமி என்ன திடீர்னு அந்த ஆசிரமத்தை பத்தி பேசுறாரு? ஒருவேளை அந்த ஜோயா திரும்ப வந்துட்டாளோ? வாங்க, சாப்பிட நேரமாச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் ஜோயா. சாவு எல்லாருக்கும் தான் வரும். ஆனா காதலுக்காக கொஞ்சம் பேர் தான் சாவாங்க. இந்த அனார்கலி சுவரோட சுவரா போனமாயிட்டா. இப்ப என் சலீம்க்கு நான் தான் அனார்கலி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நாமளே போய் ஹுமராவை கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்பா, போலீஸ் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. 1க்கு 2 தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐ எம் ஷூர் ஹுமேரா வீட்டுக்கு சேஃபா வந்துருவா. அவங்களே அவளை இங்க கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இதை கேட்டதுல இருந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உமேரா ஊருக்கு வெளியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கா. போலீஸால அவளை கண்டுபிடிக்க முடியலையா? அட, இதை பத்தி நானும் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல எல்லாரும் டென்ஷன்ல இருந்திருக்காங்க. எல்லாரையும் தனித்தனி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில ஹுமேராவையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா பாவம் மயக்க நிலையில இருந்திருக்கா. அந்த சமயத்துல அவளால யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியல. அதனால அவங்களால அவ யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு. உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு விஷயம். அவங்க இன்னும் அந்த சம்பவத்துல இருந்து வெளியில வரல. அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அம்மாடி உமேரா, இவ்வளவு நாள் எங்கம்மா போயிருந்த? எப்படி இருக்க? சார், நீங்க அனுப்பின செக் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒருவேளை ஜோயாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு நிச்சயமா எதுவும் தேவைப்படாது. அவங்க இங்க நிறையவே வேலை பார்க்குறாங்க. அதனால நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் பணம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்னடானா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை ஒரு தடவை பார்க்க முடியுமா? ப்ளீஸ், எனக்காக ஒரு தடவை நீங்க அவங்க கிட்ட போய் பேசி பாருங்க. நீங்க அவங்கள சந்திக்க நினைக்கிறீங்கன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க யாரையுமே சந்திக்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. சார், அவங்க உங்களை மட்டும் இல்ல, யாரையுமே சந்திக்க விரும்பல. தேங்க்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஜோயா, ஜோயா, ஜோயா.
சார் நீங்க என்ன பண்றீங்க? நில்லுங்க நில்லுங்க. ஜோயா உட்காருமா உமேரா. அல்லாவுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். நீ திரும்ப வந்துட்ட. எப்படிமா இருக்க? இவ ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. அண்ணி, நம்ம ஹுமேராவை ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கா. ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு தான் போனோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம உமேராவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். நோஷத், ஜூஸ் எடுத்துட்டு வாமா. அக்கா, உனக்கு தெரியுமா ஹுமேரா, ஒரு மாசமா உன்னை காணாம நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு. நீ எங்க எல்லாரையுமே பயமுறுத்திட்ட. கொஞ்சமா சாப்பிடுமா, அப்புறமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம், எனக்கு இது போதும். இப்போ நான் ஏன் வீட்டுக்கு போகணும்? வீட்டுக்கா? நீ என்ன சொல்ற உமேரா? இது இது உன்னோட வீடுதான் உமேரா. ஹுமேராவா? இந்த ஹுமேராங்கிறவங்க யாரு? இங்க பாருமா, நீதான் உமேரா. என்னோட பொண்ணு நீதான் உமேரா. என்னது? நீங்க ஏதோ பிரமையில இருக்கீங்க. என்னோட பேரு ரஜினி. ஏம்மா நீ என்னம்மா சொல்ற? இங்க பாருங்க, நான் ஹுமேரா இல்ல, நான் ரஜினி. ரஜினி சுக்லா.
வாங்க, இவங்களுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. இது எப்படி நடந்துச்சு? இங்க யாருமே இதை பார்க்கலையா? இல்லைங்க, யாரும் எதையும் பார்க்கலையா. இவங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு அவங்க சொன்னாதான் தெரியும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க இப்ப போயாகணும் சார். இங்க ரூல் என்னன்னா, வெளியில இருந்து வர யாருமே ராத்திரியில இங்க தங்க கூடாது. மன்னிச்சிடுங்க, நீங்க கிளம்பிதான் ஆகணும். ஆனா சோயா இங்க பாதுகாப்பா இல்ல. நீங்க இவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க ரொம்ப கவனமா பாத்துக்கிறோம். ஓகே சார். ஓகே நான் பாத்துக்கிறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து ஹுமேராவை பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. டாக்டர் சார் நம்ம எல்லாருக்காகவும் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. நாம எல்லாரும் ஹுமேராவுக்கு எந்த நிலையிலையும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. என்ன ஆனாலும் பரவாயில்லையா, அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். தான் பேர் ரஜினின்னு சொல்றாளா, ரஜினின்னு நாமளும் அவளை கூப்பிடுவோம். எதுவும் கேட்டுக்க வேண்டாம். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவ ரொம்ப நாளா சுயநலவு இல்லாம இருந்திருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. இத்தனை நாளா சுயநலவு இல்லாம யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கதான் செய்யணும்னு சொல்றாரு. ஆனா அவ எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஒமேரா இருப்பா? அதை சரியா சொல்ல முடியாது அத்தை. ஆனா அவ அவளோட வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாளே. இந்த மாதிரி நிலைமையில நாம என்ன பண்றது? அண்ணி, இவ நம்ம ஹுமேரா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவ வேற ஒரு பொண்ணு. சரி, நீ ஒண்ணு விளையாடாத. நீ ஏன் இப்படி எல்லாம் கண்டுபிடி பேசுற? ஏன் பொண்ணு எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அத்தை நீங்க இங்க பாருங்க, ராத்திரி ஆயிடுச்சு. நீங்க என் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா? இங்க பாருமா, முதல்ல கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடு. அதெல்லாம் வேண்டாமா, நான் கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆகணும். விக்ரம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. விக்ரம்? ஆமா, விக்ரம் சுக்லா, என்னோட கணவர்.